பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அத்தஹருடைய தொடர்ச்சி 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் விளக்கம் என்னங்கிறது பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னா நஹ்னு நஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா ஃபஸபிர் லிஹுக்மி ரப்பிக வலா துதி' மின்ஹும் ஆஸிமன் அவ் கஃபூரா வத்குர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தன் வஅஸீலா வமினல் லைலி ஃபஸ்ஜுத் லஹு வஸப்பிஹு லைலன் தவீலா இன்ன ஹாஉலாஇ யுஹிப்பூனல் ஆஜிலத வயதுர்ரூன வராஹும் யௌமன் ஸகீலா நஹ்னு ஹலக்னாஹும் வஸதத்னா அஸ்ரஹும் வஇதா ஷி'னா பதல்னா அம்ஸாலஹும் தப்தீலா இன்ன ஹாதிஹி தذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا وما تشاءون إلا أن يشاء الله إن الله كان عليما حكيما يدخل من يشاء في رحمته والظالمين أعد لهم عذابا أليما. அளவிலா கருணை இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நிச்சயமாக நாம் தான் உம்மீது இந்த குர்ஆனை சிறுக சிறுக இறக்கி வைத்தோம். ஆகவே உம்முடைய இறைவனின் கட்டளைக்காக பொறுமையுடன் எதிர்பார்த்திருப்பீராக. அன்றியும் அவர்களிலிருந்த எந்த பாவிக்கோ அல்லது நன்றியற்றவனுக்கோ நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். காலையிலும் மாலையிலும் உம்முடைய இறைவனின் திருநாமத்தை நினைவு கூர்வீராக. இன்னும் இரவிலும் அவனுக்கு சுஜூது செய்வீராக. அன்றியும் இரவில் நெடுநேரம் அவனை தஸ்பீஹ் செய்வீராக. நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவன இந்த உலகத்தையே நேசிக்கிறார்கள். அப்பால் பழுவான மறுமை நாளை தங்களுக்கு பின்னே விட்டு புறக்கணித்து விடுகிறார்கள். நாமே அவர்களை படைத்து அவர்களுடைய படைப்பின் அமைப்பை உறுதிப்படுத்தினோம். அன்றியும் நாம் விரும்பினால் அவர்கள் போன்றவர்களை அவர்களுக்கு பதிலாக மாற்றிக்கொண்டு வருவோம். நிச்சயமாக இது ஒரு உபதேசமாகும். எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன் பால் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்து கொள்வாராக. எனினும் அல்லாஹ் நாடினால் என்று நீங்கள் நாட மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானமிக்கவன். அவன் தான் விரும்புவோரை தன்னுடைய அருளின் புகுத்துகிறான். அன்றியும் அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை அவர்களுக்காக சித்தம் செய்து வைத்திருக்கின்றார். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார்? நிச்சயமாக நாம் தான் உம்மீது இந்த குர்ஆனை சிறுக சிறுக இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். உண்மையில் இந்த குர்ஆனை சிறிது சிறிதாக உம்மீது இறக்கி கொண்டிருப்பது நாம் தாம். இதன் நோக்கம் நபியவர்களை அல்ல, நிராகரிப்பவர்களை இவ்வாறு எச்சரிப்பதாகும். அதாவது இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமாக புனைந்து கூறவில்லை. மாறாக இதனை இறக்கியுள்ளது நாமே. இதனை மொத்தமாக ஒரே தடவில் அல்லாமல் சிறிது சிறிதாக இறக்குவது நம்முடைய விவேகத்தின் தேட்டமாகுங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே உம்முடைய இறைவனின் கட்டளைக்காக பொறுமையுடன் எதிர்பார்த்திருப்பீராக. அன்றியும் அவர்களிலிருந்த எந்த பாவிக்கோ அல்லது நன்றியற்றவனுக்கோ நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிற 24வது வசனத்தில். நபியே, பொறுமையுடன் உம்மை தூதுவ கடமையை நிறைவேற்றி கொண்டே செல்லுங்கள். இந்த தீயவர்கள், சத்தியத்தை நிராகரிப்பவர்கள் ஆகியோரின் எவருக்கும் பணிந்து விடாதீர்கள்ங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் 25வதுல காலையிலும் மாலையிலும் உம்முடைய இறைவனின் திருநாமத்தை நினைவு கூர்வீராக. இன்னும் இரவிலும் அவனுக்கு சுஜூது செய்வீராக. அன்றைய இரவில் நெடுநேரம் அவனை தஸ்பீஹ் செய்வீராகங்கிறார். இரவும் பகலும் அல்லாஹ்வின் நினைவு கூறும். தொழுகை கடைப்பிடிங்கள். இரவு நேரங்களில் இறை வழிபாட்டில் கழியுங்கள். ஏனெனில் இதுவே இறை நிராகரிப்பு என்னும் கொந்தளிப்புக்கு எதிராக இறைவனின் பக்கம் அழைப்பு விடுப்பவருக்கு உறுதியாய் வழங்குகிறது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். நாமளும் தினமும் இரவு தொழுகை தொழக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் அதிக அதிகம் தஸ்பீஹ் செய்யணும். அப்போ அதே மாதிரி எந்த வேலையில் நம்ம ஈடுபட்டிருந்தாலும், சமைச்சிட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு நாவில் சுபஹானல்லா சுபஹானல்லா அப்படின்னு தஸ்பீஹ் ஓதிட்டு இருந்தால்
நம்மளுக்கு வீட்டு வேலையும் நடக்கும். அது போக தஸ்பீ ஓதுறது மூலமாக நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு என்னிடமும் ஃபாத்திமாவிடமும் தங்கிய போது, நீங்கள் இருவரும் நஃபிலான தொழுகைகளை தொழக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இரவில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் இம்மை மறுமை காலங்களில் எந்த நல்லதையும் அல்லாஹ்விடம் ஒரு முஸ்லீம் கேட்டு அந்த நேரத்துக்கு ஏற்ப அது இருந்தால் அதை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. அந்த நேரம் ஒவ்வொரு இரவிலும் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம கேட்குறதெல்லாம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும்போது நாம் அந்த நேரம் தூங்கிட்டு இருக்காமல் அந்த நேரம் எந்திரிச்சு தொழுகிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் நிராகரிப்பவர்களுக்கு சொல்கிறான், நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவதான இந்த உலகத்தை தான் நேசிக்கிறாங்க. அப்பால் பழுவான மறுமை நாளை தங்களுக்கு பின்னே விட்டு புறக்கணித்து விடுறாங்க. நாமே அவங்களை படைத்து அவங்களுடைய படைப்பின் அமைப்பையும் உறுதிப்படுத்தினோம். அன்றியும் நாம் விரும்பினால் அவங்கள போன்றவர்களை அவங்களுக்கு பதிலாக மாற்றி கொண்டு வருவோம். நிச்சயமாக இது ஒரு உபதேசமாகும். எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன் பால் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்து கொள்வார்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இறை நிராகரிப்பாளர்களின் தவறான நடத்தையின் அடிப்படை காரணம் கூறப்படுகிறது. அதாவது அவர்கள் மறுமையை மறந்து இம்மை வாழ்வின் மீது மோகம் கொண்டுள்ளார்கள். அடுத்த வசனத்தில் அவங்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கையும் செய்யப்பட்டுள்ளது, நீங்கள் தாமாக உருவாகவில்லை, உங்களை நாம் தான் உருவாகியிருக்கிறோம். உங்களை நாம் எந்த நேரத்தில் என்ன செய்ய நினைத்தாலும் செய்வதற்குரிய முழு வலிமையும் நம்மிடம் இருக்கிறது. இறுதியில் இந்த அத்தியாயத்தின் உரை எப்படி முடியுதுன்னா, இது ஒரு நல்லுரையாகும். விரும்புகிறவர்கள் இதை ஏற்று தன் இறைவனின் வழியை மேற்றுக்கொள்ளட்டும். ஆனால் உலகில் மனிதனுடைய விருப்பங்கள் அல்லாஹ் விரும்பாத வரையில் நிறைவேற்றப் போவதில்லை. அல்லாஹ்வின் விருப்பம் கண்மூடித்தனமாக இருப்பதில்லை. அவன் எதனை நாடினாலும் தன்னுடைய ஞானம், தன்னுடைய விவேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் நாடுகின்றான். தன் கருணைக்கு உரித்தானவர் என்று எவரை அவன் கருதுகிறாரோ அவரை தன் கருணையின் நுழைவைக்கிறான். மேலும் எவர்களை கொடுமை புரியவர்களாக அவன் காண்கிறானோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை அவன் ஏற்படுத்தி வைத்துள்ளான். அல்லாஹ் அப்படி சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். அதாவது, எனினும் அல்லாஹ் நாடினாள் என்று நீங்கள் நாட மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானமிக்கவன். அவன் தான் விரும்புவோரை தன்னுடைய அருளின் புகுத்துகிறான். அன்றியும் அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை அவர்களுக்காக சித்தம் செய்து வைத்திருக்கிறான். இதோட இந்த அத்தியாயம் முடியுது. யா அல்லாஹ், எத்துணை மகத்துவம் வாய்ந்தவன் நீ. உன்னை நான் புகழ்கிறேன். உன்னை தவிர வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். உன்னிடமே பிழை பொறுக்க தேடுகிறேன். உன் பக்கமே திரும்புகிறேன். யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சிடுடா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் உறங்கிக் கொண்டிருந்தாலும் விழித்து கொண்டிருந்தாலும் எல்லா நிலையிலும் என்ற கல்பு என்று நான் உன்னையே துதித்து கொண்டு இருக்கும்படி செய்டா அல்லாஹ். யா அல்லாஹ், என் வாழ்நாளை உனக்கு அதிகமாக நன்றி செய்யக்கூடியவளாக என்னை ஆக்கி வைடா அல்லாஹ். ஆமீன்.